புரவலன், உலகம் அஞ்சும் காவலன், முக்காலமும் அறிந்த செல்வன், பாசத்தினால் பாசக்கயிறை வீசியாளும் காவலன், காலத்தின் காலன் யமதர்மர் வருகிறார் வருகிறார் வருகிறார். யமதர்ம ராஜாவே வாழ்க வாழ்க, தர்ம பிரபுவே வாழ்க வாழ்க, பாவிகளை தண்டித்து புண்ணிய ஆத்மாக்களை ரட்சித்த நீதிமானே வாழ்க வாழ்க. தர்மத்தை காக்கும் துரந்தரண்டா, சகல பாவங்களை தீர்க்கும் ரட்சகண்டா, அந்த முதல் ஆதி நடுநடுங்கும் பயங்கரண்டா, துஷ்ட நிக்க சுத்த பரிபால நிர்மூலண்டா, யமண்டா யமண்டா லகலக லகலக. சித்ரகுப்தா வந்தேன் பிரபு வந்தேன். அட கொஞ்சம் தள்ளிதான் நில்லுமையா. வந்தேன் பிரபு. சித்ரகுப்தா, இன்று நம் சபையில் என்ன நிகழ்ச்சி? நிகழ்ச்சியா? பாட்டுக்கு பாட்டு இல்லனா மாநாடு மேலாடு போடலாமா? சித்ரகுப்தா, என் பொறுமையை சோதிக்காதே. வேற என்ன பிரபு, தினமும் நம் சபையில் பாவ புண்ணியம் கணக்குகளை விட வேற என்ன நடக்க போகிறது? சித்ரகுப்தா, நீ ஒன்றை கவனித்தாயா? நான் வரும்போது இந்த மாநில பிறவிகள் என்னை கவனிக்காமல் கையில் ஏதோ ஒன்றை வைத்து பார்த்துக் கொண்டிருந்தார்களே, அது என்ன? ஓ அதுவா, அதுதான் கைபேசி. என்ன கைபேசியா? வாய்தானே பேசும், கையப்படி பேசும் சித்திரகுப்தரே. நக்கல் நையாண்டி இருக்கட்டும். விசித்திரகுப்தரிடம் உயிரை மட்டும் தானே எடுத்து வர சொன்னேன். ஆம் பிரபு, அவர்களை உயிர இந்த கைபேசி தான் உள்ளது. ஆம் யமதர்மரே, சித்திரகுப்தர் சொல்வதும் சரிதான். இந்த மொபைல் போனில் தான் வாட்ஸ்அப், இன்ஸ்டா, பேஸ்புக், கூகுள் என்று நான்கும் பூலோகத்தை ஆட்சி செய்யும் தகவல் தொழில்நுட்பங்கள் என்பதை நானும் அறிவேன் பிரபு. என்ன உணர்கிறாய்? சரி, அவர்களை வரச் சொல். யாரங்கே? முதலில் வாட்ஸ்அப்பை அழைத்து வா. வந்துட்டாயா வந்துட்டாயா. வணங்குகிறேன் யமதர்மரே. உன் வணக்கம் இருக்கட்டும். நீ வந்ததற்கான காரணத்தை முதலில் சொல். இது ஒரு நல்ல கேள்வி. பூலோகத்தில் மனிதர்கள் இம்சை தாங்க முடியாமல் இங்கு வந்தேன். இங்கு வந்து பார்த்தால் சித்திரகுப்தர் உட்பட அனைவரும் என்னை இம்சை செய்கின்றனர். என்ன இம்சை செய்கிறார்கள்? அதை ஏன் கேட்கிறீர்கள்? ஸ்டேட்டஸ் வைப்பது, வீடியோ கால் பேசுவது, தகவல்களை பரிமாறிக்கொள்வது என பல வழிகளில் என்னை இம்சை செய்கின்றனர். ஐயோ, எனக்கு இதுவும் வேணும், எனக்கு மேலேயும் வேணும். நான் எப்படி யமதர்மர் மூஞ்சில முடிப்பேன்? இதை எப்படியாவது நிறுத்தி ஆகணுமே. என்ன நடக்கிறது இங்கே? நாரதனின் கழகம் நன்மை முடியும், ஆனால் இந்த வாட்ஸ்அப்பின் கழகம் என் வாழ்க்கையே முடிச்சிடும் போல இருக்குது. வணக்கம் பிரபு, தங்களை காண இன்னும் 3 பேர் காத்து கொண்டிருக்கின்றனர். ஐயோ, யார் அவர்கள்? கூகுள், இன்ஸ்டா மற்றும் பேஸ்புக். முதலில் கூகுளை அழைத்து வா. கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன், உலகத்தில் இவன் போல ஊருக்கு இருக்கணும் பிறந்ததில்ல. கூகுளா? இது என்ன புதுமையாக இருக்கிறது? யமலோகம் மட்டுமே ஆட்சி செய்யும் உனக்கு கூகுளை பற்றி எப்படி தெரியும்? இங்கு எதற்காக வந்திருக்கிறாய்? யமதர்மரே, யமலோகம் மட்டுமில்லை, இனி 7 லோகங்களையும் நான் தான் ஆள போகிறேன். வேணுமென்றால் நம் 20 திறமைகளை சோதித்து பார்ப்போமா? என்ன ஆணவம் உனக்கு? என்னிடத்திற்கு வந்து என்னைய சோதிக்கிறாயா? இந்த போட்டியில் ஜெயிக்க போறது நீயா இல்லை நானா? ஆப்புக்கு நான், ஆப்புக்கு நான், ரீல்ஸுக்கு நான், ரியலுக்கு நான், மேப்புக்கு நான், ரோப்புக்கு நான், ஆர்டருக்கு நான், ஆட்டி படைப்பவன் நான், பூலோகத்திற்கும் நான், சர்வ லோகத்திற்கும் நான், வழிகாட்டியாக இருப்பவன் நான். மனிதர்கள் கேட்டால் மட்டுமே வழிகாட்டுவன் நீ, கேட்காமலே உயிரெடுப்பவன் நான். ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. நீ வேண்டுமென்றால் என்னை இங்கே வர வைத்திருக்கலாம், ஆனால் உன் வரலாற்றை பற்றி என்னிடம் தான் தெரிந்து கொள்வார்கள். இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. பொடியனே,
என் கோபத்திற்கு ஆளாகாதே, சென்று விடு இங்கிருந்து. சித்திரகுப்தா, பிரபு சாந்தம் கொள்ளுங்கள். அடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த நான் இன்ஸ்டாவை அழைக்கிறேன். யாருங்க இன்ஸ்டாவை அழைத்து வா. இன்ஸ்டாடா, யமன்டா. நான் இன்ஸ்டாவா? இங்கிலம் இல்லாதவனே, இங்கு வந்ததற்கான காரணம் என்ன? பூலோகத்தில் மனிதர்களை எல்லாம் குஜால் படுத்தி விட்டோம். இப்பொழுது உங்களையும் குஜால் படுத்த வந்துள்ளேன். என்ன எல்லாம் மாசம் நின்றுகிட்டு இருக்கீங்க? வந்து அமர்ந்து உங்களுக்கு உஜால் படுத்துங்க. என்ன அமர்ந்த மாதிரி ஆட்டத்தில் மயங்கிட்டீர்களோ? ஆம் சித்திரகுப்தா, நீ சொல்வதும் சரிதான். இப்போது மயக்கத்தில் இருந்து தெரிந்து விட்டேன். சித்திரகுப்தா, யார் அவன்? பார்ப்பதில் பாவமாக அமைந்திருக்கிறானே. பாவமில்லை பிரபு, ஏனென்றால் இவன் தான் இவர்கள் எல்லாருக்கும் முன்னோடி. முன்னாடியா? அவன் பின்னோக்கி அல்லவா நிற்கின்றான். யாருங்க பேஸ்புக் அழைத்து வா. வணக்கம் பிரபு, நான் தான் ஃபேஸ்புக். பூலோகத்தில் முகம் தெரியாத நபர்கள் எல்லோரையும் அறிமுகப்படுத்தினேன். அப்போது என் எல்லோரும் கொண்டாடினார்கள். இப்பொழுது என் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. இந்த கூகுள், வாட்ஸ்அப், இன்ஸ்டா வந்த பிறகு என் எல்லோரும் மறந்துவிட்டனர். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. பூ உலகில் உன்னையும் தான் கொண்டாடுகிறார்கள். நம்ம காமாட்சி பள்ளியில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் உன்னாலதான் எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியுது. சித்திரகுப்தா, அவன் ஏதோ ஏழை என்று சொன்னானே, அவனையும் பார்த்து விடுவோமா? யாருங்க ஏஐ அழைத்து வா. வாயில் காவலாளிகளே, என்னை உள்ளே அனுமதிர்கள். நான் யமதர்மனை காண வேண்டும். யமதர்மா, நான் தான் ஏஐ. என்னது ஏஐயா? இன்னும் இந்த அமலகர் என்னன்னா புதுசு புதுசா நடக்க போகுதோ? அப்படி என்ன புதுமை செய்ய போகிறது இந்த AI? புதுமையா? ஒன்றல்ல இரண்டல்ல, இனி 1000 புதுமைகள் நாங்கள் மட்டுமே செய்ய போகிறோம். உன் புதுமையை காட்டு, நானும் கண்டுகளிக்கிறேன். உங்களிடம் ஒன்று கேட்கட்டுமா? ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து குமாரியாக எத்தனை ஆண்டுகள் ஆகும்? என்ன, ஒரு 20 ஆண்டு காலமாகும். அதை நான் ஒரு நொடி பொழுதே மாற்றி காட்டுவேன். இதோ பாருங்கள். என்ன யமதர்மரே, ஆச்சரியத்தில் உறைந்துவிட்டீர்களா? பிரபு, இந்த நிலை இப்படி நீடித்தால் வரும் காலங்களில் நமக்கே வேலையிடாமல் போயிடும். அதனால் பிரம்மலகம் சென்று பிராமணிடம் முறையிடுவோம். பிரம்மதேவனே, நான்முகனே, அரவேந்தனே, அம்புஜனே, வணங்குகிறேன் பிரம்மதேவா. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுங்கள். சற்று பொறு யமதர்மரே, உங்கள் கோபத்திற்கான காரணம் என்னவோ? யமலோகத்தில் தவறு ஏதாவது நேர்ந்து விட்டதா? Yamadharma, why are you so angry? கலைவாணியே, கலைகளின் நாயகியே, கல்விக்கு அரசியே, கற்றவர் பற்றும் கலாதேவியே, வீணை கொண்டு வீட்டிற்கும் என் தாயே வணங்குகிறேன். தாயே, எப்போதும் கையில் வீணை அளவு வைத்திருப்பீர்கள். வீணைக்கு பதிலாக It was Veena earlier. Those days are over. Now it's Vidya and Chitragupta. தாயே, தங்களுக்கு என்னவாயிற்று? ஏன் புரியாத பாஷையிலே பேசுகிறாய்? Yamadharma, there's a solution for every problem. You have come here to Brahma's well to meet Brahma. Don't be anxious. Just tell me clearly
what your problem is. தாயே, நாங்கள் இவ்வளவு நேரம் என்ன பேசிக் கொண்டுதான் எங்களுக்கு எதுவும் விளங்கவில்லையே. Google, translate my words. யமதர்மனே, எந்த பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு, பதட்டம் வேண்டாம். நீங்கள் பிரம்மதேவனை நாடி பிரம்மலோகத்திற்கு வந்துள்ளீர்கள். உங்கள் பிரச்சனை என்னவோ தெளிவாக கூறுங்கள். தாயே, அது ஏன் கேட்கிறீர்கள்? யமலோகத்துக்கு வந்த சோதனை. சித்திரகுப்தா, யமலோகத்தில் நடந்த அனைத்தையும் நான் அறிவேன். பிரம்மதேவா, நாங்கள் எந்த தவறும் இழைக்கவில்லை. உங்களால் படைக்கப்பட்ட மனிதர்கள் உருவாக்கிய நவீன தொழில்நுட்பங்கள் நாங்கள். இனி வரும் காலங்களில் உங்களுடைய வேலையும் நாங்களே செய்துவிடுவோம். பிரம்மதேவா, உயிரை கொடுப்பவர் நீங்கள், உயிரை எடுப்பவன் நான். நம் இருவரின் வேலைகளை இவரே செய்து விடுவார் போல் இருக்கிறது. சற்று பொறு யமதர்மரே, நான் ஒன்றும் தகவல் தொழில்நுட்பத்திற்கு எதிரி அல்ல. மனிதர்களை உருவாக்கியவன் நான். மனிதர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் இவர்கள். எனவே தேவர்கள் இன்றி இந்த உலகில் ஒரு அணுவும் அசையாது என்பதை மனிதர்கள் மனதில் கொண்டு இது போன்ற தொழில்நுட்பங்களை ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு மட்டும் பயன்படுத்தினால் அழிவை தடுக்க முடியும். இல்லை என்றால் மூளை மங்கி அறிவை இழந்து வாழ்க்கை சீரழிந்து விடும். Chitragupta, I think now you got solutions for all your problems. Hope you're happy now. ஒன்றும் விளங்கவில்லையே. கூகுள். என்ன சித்திரகுப்தா, எல்லாவற்றுக்கும் தீர்வு கிடைத்து விட்டதா? இப்போது மகிழ்ச்சி தானே? ஆம் தாயே, எங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மகிழ்ச்சி தானே. மகிழ்ச்சி. வெயிட் பண்றோம். சிறந்த கைத்தட்டல் கொடுங்க.